ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தை, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒரு தேவ ஜனம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே அழைத்தார். ஆகவேதான் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்றும் சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையால் ஒரு தேவ ஜனம் அசுத்தத்தின் மத்தியில், பாவத்தின் மத்தியில், சரியான ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யாதவர்களின் மத்தியில் வாழாதபடி தேவனுடைய ஜனங்கள் தனியே வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் சத்தம் என்னவெனில், என் ஜனங்கள் தனியே வாசம் பண்ணுவார்கள். யாக்கோபினுடைய கூடாரத்தை தேவன் அப்படி பார்த்து பிலேயமினால் சொல்லப்பட்டதான சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக்குகிறார். நீங்கள் இந்நாளில் தேவனுக்கென பரிசுத்தமாய் தேவனுக்கென வேறு பிரிந்து வாழும்போது, அசுத்தத்தின் மத்தியிலிருந்து உங்களை வேறு பிரித்து கொள்ளும் போது, தேவனுடைய வாக்கியங்களை நீங்கள் கை கொள்ளும் போது, தேவன் உங்களையும் உங்கள் கூடாரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். இனி காலம் செல்லாது. இதோ இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம். ஆமென்.